வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி சிக்கன் பாப்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியான ஹை ப்ரோட்டீன் ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. யார் வேணால் ஈஸியாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதுக்கு எந்த மேரினேஷனும் தேவையில்லை. ஒரு மிக்ஸி ஜாரில் 500 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், இதோட 1 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ், கொஞ்சோண்டு புதினா பொடி சேர்த்து கொஞ்சோண்டு வினிகரோ இல்லை எண்ணெயோ ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை கையில் கலந்து கொடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய உருண்டையாக பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தொட்டு பார்க்க கையில் ஒட்டாது. ஒரு 2 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா பீட் பண்ணுங்கள். எக் வாஷ் பண்ணுறதுக்கு இது கூட கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு. அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சின்ன சின்ன பால்ஸாக கையில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க சிக்கனை எல்லாத்தையும் இந்த மாதிரி பாலாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை முட்டை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் டிப் பண்ணிவிட்டு அதை பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணி நீங்கள் வச்சுடுங்க. இதை ஃப்ரீசரில் 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி அப்பப்போ ஃப்ரை பண்ணலாம். சூடான எண்ணெயில் ஒவ்வொன்றா இந்த சிக்கன் பால்ஸை போடுங்க. திருப்பி விடாதீங்க 1 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு எல்லா சைடும் ஃப்ரை பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி 10 செகண்ட் இந்த மாதிரி வச்சுட்டு எடுங்க. அப்போ எண்ணெயாக இருக்காது. எல்லா சிக்கன் பால்ஸையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சர்வ் பண்ணலாம். இல்லைனா இஃப்தாருக்கு நோம்பு கஞ்சி கூட சர்வ் பண்ணலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நோம்பு கஞ்சி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பாருங்கள். இதை உங்களுக்கு பிடிச்ச சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.